மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க, நாங்க இருங்க, உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. சார் அமைதியா பாருங்க. மாண்பு சமூகத்தில் உட்காருங்க. மாண்பு கதிரவன் அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திருப்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதை சொல்றீங்க? மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, முடிக்கட்டும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலை திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம், அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க, உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன், அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க, நானும் அலோ பண்ண போறேன். அடுத்து இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன், டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. உட்காருங்க. இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. பதில் சொல்லுவது பாருங்க. நான் எப்படி பண்றேன்? பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க. இல்ல, இத பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. இல்ல, உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன்? இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். பேசலாம். இல்ல, 2 ஒன்றுதான். அது பாருங்க. உட்காருங்க. 2 ஒன்றுதான். இருங்க. இருங்க. மாண்பு அமைச்சர் இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல, அங்க இல்லைங்க. நான் ஒரு பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க. இருங்க. நாட்டையே இருங்க. உட்காருங்க. இல்ல, சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாடு தான் பாரு. நீங்க இருங்க. நாங்க முதல்ல இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க, உட்காருங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்ற கேளுங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம். இதுதான் இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனாலதான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பதல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல, நீங்க கவனம் இருங்க.
நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க நீங்க என்ன இல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்னால, பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவள் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி என்ன சரியில்லை இல்லை. இதை இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம், பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்பு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க, சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவர் இல்லை நான் சொல்ல வரேன். சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாத்துறீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்லை, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று இல்லை அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா. இல்லை நான் இல்லைங்க, அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்புகள் அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிறது மூலமாக உங்கள் கையில் வந்து விடுகிறது. அப்போது அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்துருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க. நீங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும்.
அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய அறிவிப்பின் நோக்கமே அதுதானே. அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய அறிவிப்பின் நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களுடைய ஒட்டி அப்படி எடுத்து நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்லை இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்லை உட்காருங்க 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 உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்கள் உட்காருங்க. இல்லை அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸை முதலே போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும். ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தில் இருங்க, அவர் சமூகத்தில் அமைச்சு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பார்க்குறேன். நான் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும், அதான் சரியா இருக்கும். இல்லை மாண்பு இல்லை நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க சும்மா. அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையில் இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்பை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்பை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும்.
வாழையடி வாழையாக சிறுபான்மை மக்களின் நலனிலும் அவர்களுடைய பாதுகாப்பிலும் உரிமைகளிலும் உடன்பிறப்பாய் உடன் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். 2 தினங்களுக்கு முன்னதாக இஸ்லாமியர்களை திமுக அவதூறாக பேசியதாக கூறி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குடியுரிமை எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த காலத்தில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் செய்திருக்கிறார் என்று பல்வேறு யூடியூப் சேனல் மூலமாக பேட்டி அளித்துள்ளார்கள். குறிப்பாக பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதில் இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம்னு சொன்னது இதே அவையில, அதையும் நாங்க சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவை இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023. The highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இதை நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்டோடைய டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட் ஆதிர திராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC/ST கேர்ள்ஸ் லிட்ரஸி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது நாங்க சொல்லல, இதோடைய CAG அதாவது CAG ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா போயிடுமா? இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% 28% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை.
நீங்க இப்பயும் சொல்றோம் வாங்க, நீங்க காலனிங்கிற பேரை மாத்திட்டோம். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வமா அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க எல்லாரும் நாங்க இல்ல அப்படி இல்ல வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் வந்து இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லைங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறோம். நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க. நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோம். நீங்க என்ன வேணா பேசுங்க. நாங்க பேசி முடிக்கல. இருங்க. என்ன பார்த்து பேசுங்க. பின்னாடி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. பொதுப்பணித்துறை என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க நான் சொல்றேன். இருங்க. 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ற கருத்தை அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. எங்க என்ன இருக்கு உங்க கருத்துக்களை நீ பதிவு பண்றது அனுமதி தரேன். நீங்க பேசி முடிங்க. நீங்க கருத்து முடிங்க. உடனே தரேன் உங்களுக்கு. துணைத் தலைவர்கள் உட்காருங்க. அவர் சொல்லி முடிச்ச உடனே தரேங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போட்டோம். இல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க. நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லைங்க. இல்ல நாங்கள் இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்குறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பதில் நீங்க பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. நாங்க யாரையும் மிரட்டல. எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்து சொல்றாங்க, சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க. சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா? பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க. 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், நீங்க பேசுங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று
சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களில் அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பது போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி அடுத்தது கோவி செல்வன் சாரை பேச வைக்க, நீங்க பேசுங்க. எனவே அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க நீங்க இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டது சொல்வார்கள். எனவே நீங்கள் எதை நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று, ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்து அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா? அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி ஓபிசி எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ சிறுபான்மை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு முடிக்கிட்டோம் கொடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா தான் அனைத்து ஜாதியினர் அச்சகலாம் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்த போது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள்.
நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினம் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களாம். ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பேரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க, உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சார் தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார்னு இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தை எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. மான் உறுப்பினர் இருங்க. மான் உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல மான் உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை
அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. மாண்பு சமூகநலத்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் பாருங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளியிலே பேசியதெல்லாம் சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியிலே ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்காங்க. இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். அதான் விஷயம். பேரவை தகுந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். வெளியிலே பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே மாண்புமிகு உட்காருங்க. இருங்க. ஒரு இல்லை மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னது போல நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல. அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து வந்து இவர் பேசுகிற போது, நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க. பேசுறேன். நினைக்காதீங்க. உட்காருங்க. அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க. பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கட்டுங்க. அது இல்ல ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். பேச விடுங்க அவரை. மாண்புமிகு அமைச்சர் சமூக அமைச்சர் இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன பேசி முடிக்கிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்றேன்ல. அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறை சார்ந்த அவரு பேசட்டும். என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை. முடிக்கட்டும். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்காரு. இல்ல நானு இப்பதான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில வந்து இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். கொஞ்சம் இருங்க. நான் சொல்றேன். கொஞ்சம் இன்னும் முடிக்கலங்க. நான் முடிக்கல. கொஞ்சம் இருங்க. நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா. கொஞ்சம் இருங்க. நான் சொல்லி கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க. நான் கேட்கிறேன்.
நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளிலிருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசல, தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. ஆனா கொஞ்சம் இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி அமைச்சர் நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிச்சிடுறேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்கள் பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி முடித்த வரை அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன், அவங்க பதில் சொல்ல. நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் வந்து புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல. எனக்கு பேசுவதற்கு நீங்க மாண்புமிகு அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டுனே, ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் வாங்க முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிச்சிருங்க. முடிங்க. நிறைவு கொண்டு வாங்க.
இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜியில் இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மாணவர் ராஜா அவர்கள் பேசிட்டாங்க. இதாங்க மாணவர் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சார் பேச வச்சாச்சு, ஃபுல்லாக பேசி திரும்ப இந்த கான்ட்ரவர்சி இனிமேல் நான் அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர் ஒன்று சொல்கிறேன். 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன் இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவற்றை பின்பற்றி முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். இல்லை அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கோவை செடியன் பேச அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா இல்ல, இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், பேசி முடிச்சேன். உங்களுக்கு தான், நீங்க தான் கடைசி. இது குறித்து நீங்க கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க ஆசிரியர், நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. அவர் ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பட்டது. அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு,
அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அத. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, பதில் கிடையாது. உட்காருங்க. வேண்டாம் சொல்லி நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்காங்க. உட்காருங்க. அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்சிற வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிகிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால வந்து விரும்பத்தகாத வார்த்தை வந்து அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால தான் நான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா, இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல, அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை போயிருங்க, என்ன பய உண்மை இல்ல உறுப்பினர் சொல்றாரு, இல்ல உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு, முல்லை முள்ளால தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்.
ஹலோ, நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க வந்து கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா, நீங்க வந்து உறுப்பினர் ராஜா அவர்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிகா கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காம நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிக்கு அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்பு MRK பன்னீர்செல்வம் அவர் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேச அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன பேரு? மாண்பு உறுப்பினர் இல்ல, மாண்பு உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. MRK என்ன, நீங்க மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. அவரே பேசிட்டோம், உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறைடா நீங்க பாக்குறீங்கல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமாவர்களும் அதே போல் சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். வந்து எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். ஏன்னா அவர்களை இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் எங்க பகுதியில் சொல்றேன். இப்போ வந்து சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள், பேசட்டும். ஆக நாங்களாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் வங்கியிருக்கின்றார். விஷ்ணுவாதன் சொல்றார், இப்போ நாங்கள் கட்டுறோம் அவங்களுடைய ஊரில் குடிகாட்டில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த பகுதி எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கின்றோம். அவருக்கு தெரியாது, ஊரை விட்டு ரொம்ப நாளாக வச்ச வந்து அது விஸ்வநாதன் குடிகாடில் எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதனால வந்து பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு, இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அதை சொல்ல வர்றார் அவர். மாண்பு அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர் அவர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம்.
ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன் ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பா தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளித்தேன். மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். ராஜா, உறுப்பினர் ராஜா, நீங்க பேசி முடியும். இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த ஒரு வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா இல்ல போதும், ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் உறுப்பினர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இல்லைங்களா, இன்னைக்கு மானிய கோரிக்கை இருக்கீங்க இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க, அது அந்த கருத்து இல்ல அந்த இல்ல மாண்பு உறுப்பினர் போதும். மைக் இல்ல நான் பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்ட மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில எந்த மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு, நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம். ஒலிம்பிக் உடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல திமுக உடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம்.
அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்க்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி. அத அழகா கேஸை பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸை புடுங்கி விட்டு பத்த வச்சுன்னா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்ற மாதிரி மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம் மேடம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பேசுது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கலாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் வந்து எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார் அவர்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை வந்து தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான். அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேட்கிறோம். ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சட்டத்துறை அமைச்சர் போதுமா? சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வந்து வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை வந்து இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து அதை நாங்க என்ன சொன்ன, வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக, அமைதியாக, நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும்பொழுது அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் வந்து எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினது அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை வந்து சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசும் பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோட என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள் நாங்கள், அதெல்லாம் வந்து நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது, இப்ப அவங்களுக்கு பதில் இல்லை என்றுக்காக திசை மாற்ற நினைக்கலாம், அதெல்லாம் திசை மாற்றுக்கு இல்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனாலதான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க, அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. ஸோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் விஜயதாம் அவர்கள் பேசுங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க, யார் மேலயும் நான் பழி சொல்லல, குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவனுடைய மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர்
அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கையை வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.